வணக்கம் அன்புறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும். நானும் நல்லா இருக்கிறேன். என்னுடைய வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ற அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோல சிறு பிழைகள் தெளிவில்ல அப்படி இருந்தும் என்னுடைய வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்றீங்க. உங்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான சோறு தான் செய்ய போறேன். வாங்க எப்படி செய்வோம்ன்ட்டு பார்ப்போம். பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. மீனும், சோறும் கொஞ்சம் வித்தியாசமான முறையில செய்யப் போறேன். நல்ல டேஸ்ட்டா இருக்கு. எனக்கு மீனுண்டா ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கு மீனும், சோறும், கொச்சிக்காய் பொரியலும் தான். அதத்தான் இன்றைக்கு செய்யப் போறேன். வாங்க எப்படி செய்றேன்றத பார்ப்போம். முதல்ல நான் பாசுமதி ரைஸ் எடுத்து கழுவி வச்சிருக்கிறேன். இப்போ நான் வெங்காயம் கட் பண்ணி, வெங்காயம், அ கருவேப்பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து லேசா பொரிய விட்டுருக்கிறேன். அதுக்கு பிறகு அது கொஞ்சம் லேசா வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி பழம் சேர்க்கிறேன். இது வந்து நான் சோறு சமைக்க போகிறேன். சோறு செய்ய போகிறேன். நாங்கள் தண்ணியை ஊற்றி வடித்து எடுப்போம் இல்லையா சோறு, அப்படி நான் செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வெங்காயம், தக்காளி பழமெல்லாம் போட்டு கருவேப்பிலை, கிராம்பு எல்லாம் லேசாக வதங்குது. வதங்கின பிறகு நான் மஞ்சத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்துருக்கிறேன். மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பும் சேர்ப்பேன். உப்பும் சேர்த்துட்டு அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். இப்போ நாங்கள் கொதித்த தண்ணியை மிக்ஸ் பண்ணின அந்த தக்காளி பழம் இதுக்கு ஊற்றுவோம். என்ன இதில் தான் சோறு சமைக்க போகிறேன். சோறு சமைக்க போகிறேன். கொதித்த தண்ணி அரிசிக்கு அளவாக 2 கப் அரிசிக்கு அளவாக நான் தண்ணி ஊற்றிருக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு பாருங்கள், அரிசியையும் போட்டுட்டு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்குறேன். ஒரு 3 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்குறேன். தண்ணி வந்து அளவாக நிறைய தண்ணி விடாமல் அளவாக அரிசிக்கு மேலால் பாருங்கள், அரிசிக்கு மேலால் அந்த இப்போ சோத்துக்கு சில நேரம் வெங்காயம் தக்காளி பழம் பிடிக்கலாட்டிக்கு அவிஞ்ச அப்புறம் அதை நாங்கள் கொஞ்சம் எடுத்துட்டோம்ண்டா, வடித்து எடுத்தோம்ண்டா வெறும் தண்ணி மட்டும் மஞ்சள் கலரில் வரும். இல்லை வெங்காயம் பச்சை வச்சுக்காய் இருந்தாலும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு வித்தியாச முறைப்படியில் நான் சோறு செய்திருக்கிறேன். நல்லா இருக்கும். நாங்கள் பட்டர் கொஞ்சமும் சேர்த்து கொள்ளலாம். இப்போ சோறு எங்கேயால மூடிட்டு நான் இதுக்கு மீன் பொரியல் செய்கிறேன். நாங்கள் மீன் பொரியல் செய்ய முன்னே அதை கொஞ்சம் மசாலா தூளெல்லாம் போட்டு கொஞ்சம் ஒரு அரை மணித்தியால் ஊற வைக்க வேணும் மீனை. நான் அப்படித்தான் மீன் பொரியல் செய்கிறது. இப்போ சோறு முடிஞ்சிட்டுது. இப்போ இன்றைக்கு மீன் பொரியல் தான். மீன் பொரியலை நான் மசாலா தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். மீனை இஞ்சி, வெள்ளைப்பூடு, லெமன் ஜூஸ், மசாலா தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அரை மணித்தியாலம் வச்சுட்டு தான் இந்த மீன் அது தக்காளி சட்னி மீன் பொரியுது. நல்லா இருக்கும். சோறும் செய்து முடிஞ்சு இப்போ நான் இதை ஒரு பாஸ்கெட்டில் சேர்க்குறேன். சூடு இதில் நாங்கள் சோறு போட்டு வச்சோம்னு சொன்னால் சூடாகவே இருக்கும், ஆறி போகாது. பாருங்கள், மீனும் நல்லா பொரிஞ்சிட்டுது. எடுத்து மீனையும் வச்சுட்டு நான் வெங்காயம் 2 வெங்காயம் நான் நீட்டாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். வெங்காயத்தையும் அந்த சோறோடு சேர்ப்போம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இப்படி ஒரு தடவை ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி சாப்பிட்றது, இப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றதும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த சாப்பாடு, இந்த சோறு செய்த விதம் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. நன்றி.